அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேத்திக்கு பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ நேற்று நம்ம வந்து HTTP 2.0 அப்படின்னு என்னன்னு பார்த்துருந்தோம். HTTP 1.1 என்னன்னு பார்த்துருந்தோம். எப்படி HTTP 1.0 இருந்து எப்படி HTTP 2.0க்கு எவால்வேட் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தோம். நேற்றுக்கு வீடியோவில் வந்து ஆஹ், ஒவ்வொரு வெப்சைட் பின்னாடியும் எப்படி என்ன HTTP 2 எனேபிள்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ HTTP 2 அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆஹ், ஒரு ரிசோர்ஸ் ஒரு வெப்சைட் லோட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் தேவையோ அது வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து மல்டிப்ளெக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே டைட்டிலில் போடுறேன். கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு வெப்சைட்டில் HTTP 2 எனேபிள்ட் ஆயிருக்கா இல்லையா அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரோட டெவலப்பர் டூல்ஸ்க்கு போய்க்கணும். ஸோ டெவலப்பர் டூல்ஸ் எப்படி போகலாம் அப்படின்னா, ஸோ ஃபயர்ஃபாக்ஸ்க்கும் க்ரோம்க்கும் வந்து அதே ஷார்ட்கட் தான், ஃபங்க்ஷன் 12. ஸோ F12 தான் வந்து உங்களோட டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து ஒரு வெப்சைட் வந்து HTTP 2 எனேபிள்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நெட்வொர்க் டேப் போகிறேன். ஸோ நெட்வொர்க் டேப் போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வெப்சைட் வந்து யூடியூப். வாங்க பார்க்கலாம் யூடியூப் வந்து HTTP 2 எனேபிள் பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டொமைன், என்ன வெப்சைட்க்கு வந்து லோட் ஆகுது, என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க அந்த கண்டென்ட் லோட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் இதை வந்து நம்ம வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மில்லி செகண்ட்ஸ் ஆர் எந்த எந்த செகண்ட்க்கு எந்த கண்டென்ட் வந்து லோட் ஆக ஆரம்பிக்குது, அது எப்போ வந்து லோட் ஆகி முடியுது. அண்ட் தென் ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், லைக் வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ கடைசி கண்டென்ட் எப்போ லோட் ஆகி முடிக்குதோ அதுதான் வந்து டோட்டல் லோட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது, இதில் வந்து HTTP 2 எனேபிள் ஆயிருக்கு. ஏன்னா இது கனெக்ட் ஆகிற ப்ரோட்டோகால் வந்து HTTP 2. ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து தனியாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இதில் வந்து வெறும் டொமைன் நேம், ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் வந்து டைம்லைன், இந்த 3 மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து என்ன டொமைன் லோட் ஆகுது என்ன இதுன்னு நீங்கள் யூஆர்எல் பார்க்கணும் அப்படின்னா யூஆர்எல் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதுலேயே நிறைய இருக்குது, லைக் வந்து ஸ்கீம் இருக்குது, மெத்தட் இருக்குது, என்ன ஃபைல்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அது தனியாக வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து எந்த குக்கீஸ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். ஸோ குக்கீஸ்னா என்ன, அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் டைட்டில் கார்டில் போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்து இது வந்து HTTP 2 ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுது. அண்ட் தென் இதோட வாட்டர்ஃபால் டயக்ராம் சொன்னோம் இல்லையா, அதாவது எந்த நேரத்தில் எப்போ ரிசோர்ஸ் லோட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், லைக் வந்து இதோட லோடிங் டைம் பாருங்கள், எல்லாமே வந்து நேராக ஒரே நேரத்தில் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து HTTP 2, அதாவது ஒரே நேரத்தில் எல்லா கண்டென்ட்டும் வந்து புஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் வந்து ஓவரால் வெப்பேஜ் டைம் வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இன்னும் 2 வெப்சைட் பார்க்கலாம், அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க HTTP 2 எனேபிள் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அண்ட் தென் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் F12 அழுத்துறேன், டெவலப்மெண்ட் டூல்ஸ் போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து Amazon.in போகிறேன். ஸோ நான் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா HTTPS போகாமல்
வாண்டடா ஹெச்டிடிபி போகிறேன். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருந்தோம், ப்ரௌசர் வந்து ஹெச்டிடிபி2 சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல இருக்கணும். ஹெச்டிடிபிக்கு வந்து ஹெச்டிடிபி2 சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது உண்மையா இல்லையா, இல்லை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெச்டிடிபிஎஸ்க்கு அனுப்புது. ஸோ தட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல லோட் ஆகுது. ஹெச்டிடிபிஎஸ்ல லோட் ஆகுறதுனால இது வந்து உங்களுக்கு HTTP2ல இருக்கு. இதே வந்து வெறும் HTTP மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது வந்து இதோட ப்ரோட்டோகால் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா HTTP 1.1 இருக்கும். நான் இதை ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருந்ததுனால உங்களுக்கு இப்படி காமிக்குது. நான் என்ன பண்றேன்னா இப்போ இன்காக்னிட்டோ மோட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் ஃபங்க்ஷன் டூல் போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபர்ஸ்ட் HTTP இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அது வந்து HTTP2 சப்போர்ட் பண்ணல ப்ரௌசர். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து HTTP 1.1 வந்து ப்ரோட்டோக்காலில் கனெக்ட் ஆகுது. ஸோ ஏன் இன்காக்னிட்டோ மோட்ல இப்படி காமிக்குது அப்படின்னா நான் இந்த இதுக்கு முன்னாடியே வந்து நார்மல் மோட்ல வந்து நான் HTTPSல கனெக்ட் ஆயிருந்தேன். ஸோ அதனால ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக HTTPSல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்து இன்காக்னிட்டோ மோட்ல பண்ணதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா HTTPயோடது வந்து HTTP 1.1ல வந்து கனெக்ட் ஆகலை. இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து HTTP 1.1ல ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்டர்னல் ரீடைரக்ட் நடந்த உடனே HTTPSல இருந்து இதோட கனெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து HTTP2ஆ மாறிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு வெப்சைட் கூட பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் பார்க்கலாம். லைக் வந்து அவங்க எப்படி எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, பண்ணியிருக்காங்களா இல்லை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து HTTPSே போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்டில் வந்து எல்லா கனெக்ஷனுமே வந்து HTTP 1.1ல தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து HTTP2 வந்து சப்போர்ட் ஆகலை. அதாவது HTTP2 சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், போத் சர்வர் சைட்ல இருந்தும் நம்மளோட எண்ட்யூசர் சைட்ல இருந்தும் வந்து HTTP2 சப்போர்ட் ஆகணும். இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஏதாவது இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலைனாலும் உங்களோட சைட் வந்து HTTP2ல லோட் ஆகாது, கனெக்ட் ஆகாது. எல்லாமே வந்து HTTP 1.1ல தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்களும் நீங்களும் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறதுக்காக நீங்களும் உங்கள் வெப் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு 3 வெப்சைட்ஸ் நீங்கள் ரெகுலராக டே டு டேல யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸோட லோட் பண்ணி அது வந்து HTTP2 லோட் ஆயிருக்கா இல்லை HTTP 1.1ல தான் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல ஒரு டாபிக்கோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். டெக் பேச்சு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.